ஆல் வெல்கம் பேக் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்கலாமா? பாப்பா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த கிட்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாக்லேட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்தது. அதோட டீட்டெயில் vlogலாம் வந்து நான் ஃப்யூச்சர் vlogல கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போது வந்து நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து வாரம் ஃபுல்லாக போர் அடிக்கிற ரெசிப்பியும் சிம்பிளான ரெசிப்பியும் கொடுக்கறதுனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமே இருந்திருப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் சில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு க்ரீன் பீஸை வந்து பட்டாணியை சுண்டலை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் மஞ்சத்தூளும் விட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கிட்டாங்க. நீங்கள் 8 விசில் கூட விடலாம். 6 விசில் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி 2 வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணும். இது நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். பட் நான் வந்து இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரோடு கடை மாதிரியே வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 5 நாளும் அந்த 4 நாளும் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகும் அந்த ரொட்டீனே. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டேலாம் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஃபுட்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து இன்வால்வ் ஆவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளும் வந்து நல்லா சத்துள்ளதை கொடுக்குறோம், அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், கொடுக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு இந்த சீசன் இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த எண்ணெய் ஊற்றி இதை பேஸ்ட்டை போட்டு வதக்கி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை கொஞ்சம் இருந்தால் அது அதுதான் அந்த டேஸ்ட்டே. ஸோ லைட்டாக எண்ணெய் மிதங்கி வந்ததுமே கொஞ்சம் வந்து உப்பும் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறமா இந்த பட்டாணியை வேக வச்ச பட்டாணியை போட்டு கொஞ்சம் பட்டாணியை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து கலந்துக்கிட்டால் தான் கொஞ்சம் திக்னஸ் வரும். உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக போட்டுக்கலாம். பாப்பா செம்ம டேஸ்ட்டாக ரோடு கடை மாதிரியே இருந்தது. கொஞ்சம் லெமனும் புழிஞ்சிக்கிட்டால் அது உங்களோட ஆப்ஷனல். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக தேங்க்ஸ்.